அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர் புறநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட தாராபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தாராபுரம் நகரத்தில் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வட்டக்கழக செயலாளர்கள் மற்றும் நகர நிர்வாகிகளினுடைய ஆலோசனை கூட்டம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணைக்கிணங்க சிறப்பாக நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அடுத்து வரக்கூடிய நகராட்சி தேர்தலாகட்டும், தாராபுரம் தொகுதியினுடைய இடைத்தேர்தலாகட்டும், எந்த தேர்தல் வந்தாலும் அந்த தேர்தலை சந்திப்பதற்கு கழகத்தை தயார்படுத்துவதற்கான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது. நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தாராபுரம் தொகுதியில் பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட தாராபுரத்தில் நகரத்தில் மட்டும் கொஞ்சம் குறைவான வாக்குகளை நாங்கள் பெற்றிருந்தோம். எனவே வரக்கூடிய இடைத்தேர்தலில் தாராபுரம் நகரத்தில் கூடுதலாக வாக்குகளை பெறுவதற்கான தேர்தல் பணிகளை இன்று முதல் துவங்கி இருக்கின்றோம். எங்களை பொறுத்தவரை ஒரு சிலர் கேவிஆர் போன்ற முன்னாள் அமைச்சர்கள், ஒரு சில கழகத்தினுடைய முன்னோடிகள் தங்களுடைய சுய நலத்திற்காக டிவிகேவுக்கு சென்றார்கள். அவர்களுடைய ஆசை வார்த்தைக்காக அவர்கள் அழைத்ததின் பேரில் உறவுகள் என்ற முறையிலும், நண்பர்கள் என்ற முறையிலும், தெரிந்தவர்கள் என்ற முறையிலும் சிலர் அவர்களோடு டிவிகேவுக்கு சென்றிருக்கின்றார்கள். சென்றவர்கள் எல்லாம் கூட என்னிடத்தில் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, நாங்கள் தெரியாமல் சென்று விட்டோம், அவர்கள் அழைத்தார்கள் என்பதற்காக சென்றோம், 2 தினங்களாக எங்களுக்கு மனசு சரியில்லை என்று என்னிடத்தில் தொலைபேசியிலே தெரிவித்து, நாங்கள் மீண்டும் வந்து கழகத்தில் பணியாற்றுகிறோம் என்று என்னிடத்தில் தெரிவித்தார்கள். நான் பொதுவாக சொல்லுவது என்னவென்று சொன்னால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு மிகப்பெரிய தாய் கழகம். இதில் இருந்து யாராவதுடைய ஆசை பேச்சுக்கு மயங்கி சிலர் வெளியே சென்றிருந்தாலும் கூட அதை பற்றி நீங்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை. தாய் கழகத்திற்கு நீங்கள் திரும்பி வந்தால் உங்களை பாசத்தோடு அரவணைத்து வழிநடத்த நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அனைவரது இல்லத்திற்கும் நானே நேரடியாக வந்து கூட உங்களோடு பேசி இந்த கழகத்தை வலுப்படுத்துவதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கிறோம். எனவே நீங்கள் யாரும் ஒரு அச்சப்பட தேவையில்லை. ஏதோ ஒரு சில தலைவர்கள் அழைத்தார்களே என்று ஏமாந்து சென்று விட்டோம் என்று நீங்கள் எண்ண வேண்டியதில்லை. நேற்றைக்கு முன்தினம் கூட ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நமது உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்கள் டிவிகேவில் இணைந்த போது அவரோடு சென்று சேர்ந்தவர் இன்றைக்கு நான் அரசியலை விட்டே ஒதுங்குகிறேன் என்று கோவிந்தசாமி என்று நினைக்கின்றேன், பாப்பிரெட்டிவிட்டி கோவிந்தசாமி அவர்கள் நான் அரசியலை விட்டே ஒதுங்குகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். எந்த வேகத்தில் அவர் டிவிகேவிற்கு சென்றாரோ அங்கே சென்று அங்கு இருக்கின்ற நிலைமையை பார்த்து வெளியேறி இருக்கின்றார்கள். இங்கு இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள், கடம்பூர் ராஜு போன்றவர்கள் எல்லாம் அந்த கட்சியினுடைய தலைவரை சந்தித்து அந்த இயக்கத்தில் தங்களை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அங்கு இருக்கக்கூடிய குஷி ஆனந்த், ஆதவர்ச்சனா போன்றவர்களை அந்த தாவேகா அலுவலகத்தினுடைய பின்புற கேட்டு வழியாக தியேட்டரில், சினிமா தியேட்டரில் டிக்கெட் வாங்குவதற்கு முண்டியெடுத்து செல்வதை போல சென்று இணைத்து கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் எல்லாமே வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். தவறு செய்து விட்டோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே தாங்கள் செய்த தவறை உணர்ந்து திரும்பி வருகின்ற போது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுவார் என்று நான் அவர்களுக்கும் அழைப்பு விடுக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த இயக்கத்தை பொறுத்தவரை, தாராபுரம் தொகுதியை பொறுத்தவரை பெரும்பாலானவர்கள் 99.9% கழக உடன்பிறப்புகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் நன்கு உணர்ந்திருப்பீர்கள். இன்றைக்கு இருக்கின்ற இந்த டிவிகே ஆட்சி என்பது நீண்ட காலம் நீடிக்காது. ஏனென்று சொன்னால், அவர்கள் தேர்தலிலே சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு முயற்சி எடுத்திருக்கிறார்களா என்று கேட்டால் கிடையாது. சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் கிடையாது. பெண்களினுடைய பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை உருவாகி இருக்கிறதா என்று கேட்டால் கிடையாது. இன்றைக்கு நாட்டு மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். என்னவென்று சொன்னால், இந்த ஆட்சிக்கு நாம் ஓட்டு போட்டு ரொம்ப மனவேதனையோடு இருக்கிறோம், இவர்களை நம்பி நாம் ஏமாந்து விட்டோம் என்று
நாட்டு மக்கள் பேசுகின்ற பேச்சுக்கள் தான் இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டிலும் எதிரொலித்து கொண்டிருக்கிறது. எனது பக்கத்து வீட்டில ஒரு பெரியவர் தன்னுடைய மகனிடத்துல பேசினார். சின்ன பையன் அவங்ககிட்ட கேட்கிறாரு, உன் பேச்சை கேட்டு நான் போய் விசிலுக்கு ஓட்டு போட்டோம் பாருன்ட்டு அந்த பேரனை பார்த்து சத்தம் போடுற போது அந்த சின்னஞ்சிறிய சிறுவன் சொன்னான், எனக்குத்தான் புத்தி இல்லை, நான் தான் சொன்னேன், உங்களுக்கு புத்தி எங்க போச்சுன்னு சொல்லி போட்டு அந்த பையன் அந்த பெரியவரை பார்த்து கேட்டான். அது மாதிரி இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டிலும் ஏன் விசிலுக்கு வாக்கு போட்டோம் என்று சிந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. எனவே அடுத்து வரக்கூடிய இந்த இடைத்தேர்தலாகட்டும், திருச்சியோடு சேர்த்து 5 சட்டமன்ற தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடந்தால் இதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 5 தொகுதியிலும் மாபெரும் வெற்றி பெறும் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். சிலர் பேசுவதற்கோ சிலர் கூக்குரல் இடுவதற்கோ செல்லாத காசுகள், காய்ந்து போன சிறுகுகளினுடைய பேச்சுகளுக்கெல்லாம் நாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம், புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட இந்த இயக்கம், புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் மீண்டும் வீறு கொண்டு எழும் என்பதை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஏங்க, கட்சியிலிருந்து போனா வந்ததையும் பதவி அப்படின்னா பதவிக்காகன்ட்டு இல்லை, கட்சியில வந்து சேர்ந்தா உழைத்தால் உரியவர்களுக்கு உரிய நேரத்தில் உரிய மரியாதை கிடைக்கும். யாரையும் வந்து ரிஜெக்ட் பண்ண போறதில்லை. வந்தாங்கன்னா கட்சியில உழைத்தால் உழைப்புக்கற்ற உரிய மரியாதை உரிய நேரத்தில் கிடைக்கும். என்னிடத்தில் நான் கழக நிர்வாகிகளோடு போது ஆலோசித்த போது தாராபுரம் தொகுதியை சேர்ந்தவர்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், அனைத்து கழக நிர்வாகிகளினுடைய ஏகோபித்த கருத்தோடு ஒரு வேட்பாளரை தேர்வு செய்ய வேண்டும் என்று என்னிடத்தில் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த தொகுதியினுடைய நிர்வாகிகள் சொன்ன கருத்தை பொதுச்செயலருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று இந்த தொகுதி நிர்வாகிகளினுடைய கருத்தின்படி ஒரு நல்ல வேட்பாளரை கொண்டு வருவதற்கு ஆவணம் செய்வோம்.